வணக்கம் நேர்களே, இன்றைக்கு நம்ம ஒரு சுடிதார் ஒன்று வெட்ட போகிறோம். பாருங்க, நான் எல்லாம் வரைஞ்சி வச்சிருக்கேன். இப்போ இதை உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறேன். முதல்ல நேர் அடிமட்டம் வச்சு இங்கே பாருங்க, இப்படி ஒரு அடிமட்டத்தை வச்சு இந்த கோடு போட்டாச்சு. போட்டுட்டு ஒரு இஞ்சி தையல் வாசியை விட்டுட்டு இவங்களுக்கு சீட் அளவு 38. நாங்கள் சீட் அளவை வச்சு தான் சுடிதாருக்கு எடுக்கணும். இப்போ சீட் அளவு 38 எத்தனை 9 பேரங்க 9 எடுத்துருக்கோம். ஒரு இஞ்சி தையல் வாசி சீட் அளவு எடுத்துட்டு அதுக்கு பிறகு உயரம் பாருங்க, அவங்களுக்கு 43 உயரம், அரை இஞ்சி கூட்டி 43 எடுத்துருக்கோம். காரணம் என்னென்னா மேலுக்கு அரை இஞ்சி ஷோல்டருக்கு தையல் வாசி போகும். அதனால 43. தோளில் இருந்து இடுப்பு வேற அவங்களுக்கு 15. ஆனால் நான் 15 எடுத்துருக்கிறேன். என்னென்னா அரை இஞ்சி இதுக்கு போகிறப்படியா, சரியா? அடுத்தது அவங்களோட மார்பு சுற்றளவு பாருங்க, இதுதான் மார்பு சுற்றளவு. மார்பு சுற்றளவு அவங்களுக்கு 32. இந்த பாருங்க 32. அவங்களுடைய மார்பு சுற்றளவு ரெடி அளவு 29. 29ஓட நான் 2 கூட்டி 32 எடுத்துட்டேன். எடுத்தால் அவங்களுக்கு ஆமோல் 7 இன்ச்சு 14 இன்ச்சு 2 பிரிச்சா 7 இன்ச்சு. 7 இன்ச்சு என்ன செய்கிறேன் இங்கே பாருங்க, இதில் இருந்து இப்போ 3 கூட்டினா 3/4 இன்ச்சு வருது. அந்த 3/4 இன்ச்சை விட்டுட்டு தான் நான் அவட ஆமோல எடுக்கிறேன்னு. இந்த பாருங்க 7 இன்ச்சு சரியாக இருக்குது. அடுத்தது இடுப்பு. இங்கே பாருங்க, இடுப்பு அவருக்கு 28. 28ஓட நான் 2 இன்ச்சு கூட்டினேன். அப்போ 30 வந்திருக்கு. 7 30, சரியா? 2 கூட்டி 30 எடுத்துருக்கு. அதுக்கு பிறகு அதையும் இந்த ஆமோல் இதையும் இணைச்சி போட்டு இங்கே 1 இன்ச்சு தையல் வாசி விட்டுருக்குறேன். தையல் வாசி விட்டுட்டு இதிலேருந்து ஷோல்டர்லேருந்து 22 இன்ச்சு எடுத்துருக்குறேன். இங்கே பாருங்க 22 இன்ச்சு எடுத்து இதுதான் வெட்டு. இதிலேருந்து ஒரு 1.5 இன்ச்சு உயர்த்திருக்கிறேன். ஏன்னா நாங்கள் தைக்கக்குள்ளே இங்கே ஸ்லாண்ட் எடுத்து அந்த ஷேப் எடுத்து எங்களுக்கு தைக்க முடியாது. அதனால 1.5 இன்ச்சு எடுத்துட்டு இதையும் இணைச்சி போட்டு இதை வியா இல்லாமல் ரவுண்ட் ஷேப்பில் எடுத்துருக்குறேன். இவ்வளோதான். இப்போ விளக்கமாக முதல்லையும் போட்ட சுடிதாரில் நான் நல்ல விளக்கமாக கொடுத்துருக்குறேன். இது உங்களுக்கு விளக்கம் நினைக்கிறேன். எடுக்கிறது நீங்கள் முதல்ல கவனிக்கணும். சிலருக்கு மார்பு சுற்றளவு பெருசாக இருக்கும், சீட்டளவு சின்னதாக இருக்கும். சப்போஸ் சீட்டளவு சின்னதாக இருந்து மார்பு அளவு பெருசாக இருந்ததுன்னா, இப்போ சீட்டளவு 38 மார்பு 40ன்னா நீங்கள் 40 தான் நீங்கள் எடுக்கணும். சீட்டளவு பெருசுன்னா சீட்டளவுக்கே எடுத்துகிட்டு மற்றதெல்லாம் செய்யலாம், சரியா? பார்த்து செய்யுங்க. அடுத்தது இதை ஸ்லாண்டாக பண்ணணும்னாலும் நீங்கள் ஸ்லாண்டாக எடுத்துக்கலாம். துணியை இங்கே தள்ளி போட்டு ஸ்லாண்டாக எடுக்கலாம். இவங்க நேர் கட்டு தான் கட்டுருக்காங்க, அதனால நேரான கட் போட்டிருக்கேன்னு. இதில் நாங்கள் கட் மார்க் போட்டுக்கொள்ளணும். இதை மடிக்க போகிறோமே, இந்த இடத்துல தான் மடிப்போமே. ஓகே. அடுத்தது நெக்கு 2.5 இன்ச்சு அகலம் எடுத்துருக்குறேன். இதில் அரை இன்ச்சு ஷோல்டருக்கு பதிச்சிருக்கிறேன். அவ்வளவுதான். ஓகே. கட் பண்ணி அடுத்தது இப்போ நம்ம கை வெட்ட போகிறோம். பாருங்கள், முதல்ல இப்படி ஒரு அடிமட்டத்தை வச்சுட்டு நேராக்கி கொள்ளணும் இந்த கையை. பாருங்கள், அவங்க 16 இன்ச்சு கை கேட்டுருக்குறாங்க நீளம். 3 போட்டுது 16 நாங்கள் இப்போ இது மடிக்கிறதுக்கு 1 இன்ச்சு நாங்கள் விட்டுருவோம், சரியா? பாருங்க, மடிக்கிறதுக்கு 1 இன்ச்சு விட்டாச்சு. இப்போ 16 இன்ச்சுன்னா நாங்கள் 16 இன்ச்சு எடுக்கணுமே. பாருங்க, 16 இன்ச்சு எடுத்துட்டோம். எடுத்துட்டு அதில் ஒரு கோடு போட்டுக்கொள்ளணுமே. 16 ஒரு கோடு போட்டாச்சு. இப்போ அடுத்தது என்ன செய்யணும், எங்களுக்கு ஆமூல் 7 வந்தது. 14 2 பிரிச்சு 7. இப்போ இதில் நாங்கள் 6 இன்ச்சு தான் எடுக்கணும். 6 இன்ச்சு எடுத்துட்டு
இதுக்கு கோடு போட்டுக்கொள்ளுவோமே. கோடு போட்டாச்சு. இப்போ இதிலேருந்து ஒரு 2 இன்ச்சு இறக்கிக்கொள்ளணும். அதுக்கு பிறகு அவங்களோட 14 7 14. அப்போ நாங்கள் இதிலேருந்து என்ன செய்யணும், இந்த மூலையிலேருந்து 7 இன்ச்சு நாங்கள் இங்கே பிடிச்சி மார்க் பண்ணிக்கொள்ளணும். இதுதான் அவൻ്റെ கைக்குடையிற அளவு. அதுக்கு பிறகு அடிமட்டத்தை வச்சு இதையும் பிரிக்கொண்டு இந்த ரவுண்ட் ஷேப் எடுத்துடணும். ஓகே, ரவுண்ட் ஷேப் எடுத்துகிட்டு இப்போ முன் கை சுற்றளவு அவங்களோட 8 4 நான் உண்டை கூட்டி 5 வைக்கிறேன். சரியா, 1 இன்ச்சு லூஸ் விட்டுட்டேன். வச்சுட்டு இப்போ இதோட இதை இணைக்கணும். வருங்க, இப்போ இணைச்சாச்சு, தையல் வாசியும் விட்டாச்சு. அதுக்கு பிறகு என்ன செய்யணும், இந்த கையை வச்சுட்டு இப்படி பார்க்கணும். இங்கே பாருங்க, இந்த கையை வச்சுட்டு இப்படி பார்க்கணும். இது நேராக இருக்காண்டு. இப்போ பாருங்கள், இது நேராக இருக்குன்னு இதோட இந்த கை வந்த உடனே இந்த அடிமட்டத்தை வச்சு பாருங்கள் எப்படி நேராக இருக்கும். இதை விட கோணலாக இருந்ததுண்டா இப்படி இப்படி சரிஞ்சு ஒரு மாதிரி இருந்ததுண்டா இப்படி இருந்ததுண்டா இந்த இடத்துல உங்களுக்கு லூஸ் விழும். அதாவது சில நேரங்களில் இப்படி வரும் அந்த கோணல் மணலாம், அப்படி வந்தால் லூஸ் விழும். சரியா, இப்போ பாருங்கள் இப்படி வச்சுட்டு இந்த கையை வச்சுட்டு இழுத்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இதோட சரியாக வரும். இங்கே இதிலேருந்து இங்கே பிடிச்சிட்டு பாருங்கள் சரியாக வரும். சரியா, இப்போ நீங்கள் ஒன்று கேட்கலாம், சிலருக்கு அந்த சந்தேகம் வரும், ஏற்கனவே கேட்டுருக்குறாங்க, இந்த அளவுக்கு எடுத்து நீங்கள் தையல் வாசி விடையிலேன்னு கேட்பீங்க. காரணம் என்னென்னா, நாங்கள் இப்போ வெட்டினது இந்த அளவில் எடுத்தால் நாங்கள் பிடிக்கக்குள்ளே இங்கே தான் பிடிப்போம். இங்கே பிடிக்கக்குள்ளே என்ன செய்யும், 1/2 இன்ச்சு கூட வந்துடும். அப்போ அந்த 1/2 இன்ச்சை தான் இங்கே நாங்கள் ஷோல்டருக்கு பிடிக்க போகிறோம். சரியா, அடுத்தது பாருங்கள். இப்போ இதை படிச்சுக்கோங்க. எப்பயும் சோக் மார்க்குக்கு வெளியே தான் வெட்டணும். சோக் மார்க்லேயே வெட்டினீங்கன்னா சில வேலை 10 10 வரும். இப்போ பாருங்க நேர்களே, நம்ம கழுத்து வெட்ட போகிறோம். கழுத்து வெட்டுறது இந்த பாருங்க, கழுத்து கீறிட்டேன். இது 2 இன்ச்சு, இறக்கம் 5 இன்ச்சு. இப்போ ஒரு துணியை இப்படி எடுத்துக்கோங்க. எடுத்து மடிச்சுட்டு இங்கே பாருங்க கீழுக்கு ஒரு 2 இன்ச்சு இடத்தை விட்டுட்டு இதை இப்படியே இதில் கொண்டு வந்து வைங்க. பாருங்கள், அந்த கோட்டில் வச்சுட்டு இதெல்லாம் நல்லா ரெடி பண்ணிக்கொள்ளுங்க. சுருக்கு சுருக்கு இல்லாமல். இப்போ இப்படி கழுத்து உங்களுக்கு உள் கழுத்து வெட்டுறேன்னு காட்டுறேன். இது உங்களுக்கு ஈஸியாக இருக்குமே. இங்கே பாருங்கள், எல்லாம் சேமாக வச்சுட்டு குண்டூசி பண்ணிக்கொள்ளுங்க. குண்டூசி பண்ணினா தான் உங்களுக்கு கழுத்து வந்து சரியாக இருக்கும். சரியா, இல்லாட்டா அங்கெல்லாம் அசைஞ்சிடும். அசையாமல் இருக்கிறதுக்கு இப்படி நேராக வச்சுட்டு பாருங்கள், இதில் ஒரு குண்டூசி பண்ணுங்க. அதே மாதிரி கீழுக்கு வந்து பாருங்க, இதை நேராக வச்சுட்டு இதுக்கு கீழேயும் ஒரு குண்டூசியை குத்துங்க. எவ்வளோ கிட்ட கிட்ட குத்துறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு நல்லது. என்ன துணி விலகிச்சுன்னா இப்போ இந்த கழுத்து கோணல் மணலாக வந்துடுமே. பாருங்கள், இந்த பக்கத்துலேயும் இப்படி குத்திடுவோங்க. அப்போ அசையாமல் இருக்கும். சரியா, இப்போ பாருங்கள் கழுத்து கட்ட போகிறேன். பாருங்கள், கழுத்து வெட்டிட்டேன். இந்த கழுத்து வந்துடுது. இப்போ நீங்கள் என்ன செய்யணும், உங்களுக்கு எவ்வளோ அகலம் தேவையோ நீங்கள் எடுத்துக்கலாம். நான் உங்களுக்கு ஒரு 2 இன்ச்சு அகலத்தில் எடுத்துக்கிறேன். பாருங்கள், இப்படி வச்சு கீறணும்.
எடுத்துட்டு என்ன செய்ய போகிறோம், வெட்ட போகிறோம். எல்லாம் நல்லா வெட்டி நூல் போட்டு நல்லா வடிவாக செய்ய பாருங்க. இப்போ இந்த கலத்து ரெண்டும் சேமாக இருக்குது. இப்போ என்ன செய்யணும், நாங்கள் தைக்கிறதுக்கு இங்கே பாருங்க, இதுலேருந்து 1 சென்டிமீட்டர் பாருங்க, 1 சென்டிமீட்டர் மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த ஓரத்துலேருந்து 1 சென்டிமீட்டர் மார்க் பண்ணி போட்டு நீங்கள் அதை வச்சு தான் தைக்கணும். சரியா? அதுக்கு கூட குறைய வரக்கூடாது. எல்லா இடத்துலையும் ஒரே லெவலுக்கு வந்தால் தான் கழுத்து சரியாக இருக்கும். 1 சென்டிமீட்டர் எடுத்தால் போதும். 1/2 இன்ச்சு வைக்கலாம், 1/2 இன்ச்சு கூடிடும். ஆனபடியாக 1 சென்டிமீட்டருக்கு நீங்கள் மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. இதுக்கு இந்த லைட் கலர் பென்சில் எடுத்தீங்கன்னா நல்லா இருக்குமே. ஒயிட் பென்சில் அப்படி ஒரு பென்சில் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த நல்லா இருக்கும். பாருங்க, இப்போ இது 1 சென்டிமீட்டர் எடுத்துட்டோம். இது நாங்கள் மார்க் பண்ணியிருக்கிறோம் புறவளத்தில். இப்போ நீங்கள் இதை மடிக்கிறதுக்கு இந்த பக்கத்தில் எடுத்து 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. பாருங்க, இதிலேருந்து 1/2 இன்ச்சு இது நல்ல பக்கத்தில் மார்க் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு மடித்து தைக்க ஈஸியாக இருக்குமே. நான் ஏற்கனவே போன முறை தைச்சதில் அடைய போன முறை தைச்ச கவுனில் இந்த கழுத்துகள் எப்படி மடிக்கணும், எப்படி தைக்கணுன்றதை காட்டி தந்துருக்குறேன். ஒவ்வொன்றுக்கும் காட்டையில் தானே, அதனால நீங்கள் அதை பார்த்துட்டு அதை மாதிரி செய்யுங்க. அதில் நல்ல விளக்கமாக கொடுத்துருக்குறேன். இப்படி தான் கழுத்துக்கு வரணும், இந்த இடத்துல இப்படி மடித்து தைக்கணுன்றதெல்லாம் காட்டி கொடுத்துருக்குறேன். அதை எடுத்து அதை பார்த்துட்டு செய்யுங்க. பாருங்க, நீங்கள் தைக்கக்குள்ள இந்த இடத்துல இந்த பாயிண்ட் வர்ற மாதிரி மடிக்கணும், இல்லாட்டா கோணலாம் வந்துடுமே. இந்த மடிக்கக்குள்ள இப்படி மடித்து கொள்ளணும். இப்படி எடுத்தால் தான் அந்த பாயிண்ட் வரும். இதே மாதிரி சுற்றில மடித்து நூல் போட்டுட்டு அதுக்கு பிறகு இதை வச்சு அந்த கழுத்தில் தைக்கணும். அதுக்கு பிறகு இதில் வச்சு நீங்கள் இதுலேயும் நல்ல சென்டர் வச்சு ஒரு குண்டூசி ஒன்று பண்ணிவிட்டு இங்கேருந்து பாருங்க, நழுவாமல் இது ரெண்டையும் உண்டா வச்சுட்டு முதல்ல இதை மடித்து தைச்சிக்கொள்ளணும். தைச்சிக்கொண்டு இங்கெல்லாம் குண்டூசியை பண்ணிவிட்டு இந்த 1 சென்டிமீட்டருக்கு நேராக தைச்சி கொண்டு வந்தீங்கன்னா கழுத்து நல்லா நீட்டாக வரும். அதுக்கு பிறகு ரெண்டையும் நேராக இழுத்து வச்சு இப்படி வச்சு தான் பின் பண்ணணும். பாருங்கள், பின் பண்ணிவிட்டு இப்படி நல்ல வடிவாக தைச்சி போட்டு அதுக்கு பிறகு இதில் ஒரு பெட் ஒன்று போட்டுட்டு படிமான தையலை போட்டு இந்த கழுத்தை தைச்சி எடுக்கும். சரியா?